Hello humans, I hope you all doing good. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த vlog வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ஒரு புது பைக் வாங்கியிருக்கோம். பைக்ன்றது வந்து பசங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய எமோஷன், பெரிய சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம். மென்டல் ஹெல்த் வந்து சரியா இல்லைன்னா சும்மா சாவி போட்டு எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவோம். அது ஒரு தெரப்பி மாதிரி நிறைய பேருக்கு. எனக்கும் அப்படிதான். when it comes to பைக், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போற ஒரு மெஷினா மட்டும் இல்லாம அது ஒரு பெரிய சென்டிமெண்ட் ஹோல்ட் பண்ணும். அது ஒரு பெரிய எமோஷன் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதான் அந்த பைக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜாவா பெராக் 2025. எனக்கு பாபர் ஸ்டைல் வெஹிக்கிள்னால் ரொம்பவே இஷ்டம். ட்ரியம்ப் வந்து சொல்லி ஒரு வண்டி இருக்குது. ஐ டோன்ட் ஈவன் நோ, நான் அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட தெரியல. அந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 லட்ச ரூபா வண்டி. கண்டிப்பாக ஒரு நாள் அதையுமே கூட ஓன் பண்ணலாம். பட் அது வெரி லிமிட்டட் ஸ்டாக், இப்போ ப்ரொடக்ஷனில் கூட இல்லை அது. ஸோ இந்த வண்டி இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தட் அண்ட் இட் இஸ் அ பீஸ்ட் ஐ வுட் சே. ஏன்னா நான் இந்த வண்டியை வந்து நான் பார்த்துருக்கேன், வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். when it comes to ஜாவா வாட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது நான் பார்த்ததை விட நான் ஓட்டும்போது எனக்கு கிடைச்ச அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா. இட்ஸ் லைக் இப்படின்றதுக்குள்ளே பறந்துடுறது. அது வந்து இட்ஸ் அமேசிங். நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்கும்னு சொல்லி. லுக் வைஸ் உங்களுக்கு தெரியும், இது பயங்கரமாக இருக்குது. தெர் இஸ் நோ பில்லியன் சீட். ஏன்னா இது வந்து பாபர் டைப்ன்றதுனால ஒரு சிங்கிள் சீட் மட்டும்தான் வரும். பட் இஃப் வி வாண்ட் வி கேன் மாடிஃபை தட் சூன். அதுவுமே பண்ண போகிறோம். அதையுமே நம்ம வந்து சேனலில் காட்டுறேன். 2024 ஒரு ஜாவா பைக் வந்துச்சு. அதில் இந்த மாதிரி ஒரு நேம் பேட்ச் மாதிரி பிரான்ஸில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் ஜாவான்னு போட்டு 3 லைன் போட்டிருக்கோம். இங்கேயுமே வந்து 3 லைன் மட்டும்தான் வரும். பட் இந்த வெஹிக்கிளில் மேஜராக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபுட் ரெஸ்ட் கூட அந்த 2024 மாடலில் பின்னாடி வரும், இங்கே முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய அப்கிரேடேஷனோட இது வந்துருந்துச்சு. ஸோ நான் ஓட்டுனதுலேயே ஒரு பெஸ்ட் பைக் இது அப்படின்னு சொல்லுவேன். இன்ஜின் வந்து 334cc, டுவல் ஏபிஎஸ், பிரேக்கிங் வேற மாதிரி இருக்குது, தரமாக இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நேற்று நான் வரும்போது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் மைனஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் பில்லியன் சீட் இல்லாமல் இருக்கிறது ஒரு மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் பாபர் டைப், உங்களுக்கு பில்லியன் சீட் இல்லாமல் தான் வரும். இந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்டிவாக ஓட்டின நமக்கு இதெல்லாம் வந்து எந்த சஸ்பென்ஷன் கொடுத்தாலுமே நமக்கு ஜாலியாக தான் ஓட்ட தோணும். இதெல்லாம் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்னு என்னால் சொல்ல முடியாது. மேபி லாங் டிரைவுக்கு வரும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரலாம். பட் அதை தவிர்த்து இதில் ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு சொன்னால் டேங்க் கெப்பாசிட்டி. இதில் வந்து 13 லிட்டர்ஸ் நீங்கள் ஃபியூல் போட்டுக்கலாம். இதோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டடே 28 to 30 சொல்கிறாங்க. சில பேர் 33 கூட சொல்கிறாங்க, சில பேர் 35 கூட சொல்கிறாங்க. நமக்கு தெரியல, அது நம்ம வந்து ஓட்டி பார்த்தா தான் நமக்கு கிளியராக என்ன மைலேஜுங்கிறது தெரியும். ஸோ நான் இந்த பைக் சூஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணமே வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இதில் வந்து நிறைய விஷயம் இருக்காது, எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு பயங்கரமான ஃபீச்சர்ஸ் இருக்கிற பைக்ஸ்லாம் இருக்குது. பட் ஐ லைக் மோர் ரெட்ரோ ஸ்டைல். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் வந்து ஸ்போக் வீல், இதில் அலாய் வீல் இல்லை, பில்லியன் சீட் இல்லை, சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது, டிஜிட்டல் இது இல்லை, அனலாக் தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. பட் எனக்கு அதுதான் பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ மாடர்னைஸ்டான ஒரு வேர்ல்டில் ஒரு ரெட்ரோ ஸ்டைல் ஒரு கார் வந்துச்சுன்னா எத்தனை பேர் அதை வந்து அட்மையர் பண்ணுறாங்க. வாவ் சூப்பராக இருக்குது. அதுதான் ரேராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். நம்ம பைக் ரிவ்யூவர்லாம் கிடையாது, எனக்கு பைக் ரிவ்யூ பண்ணலாம் வர்றது எனக்கு அவ்வளோ இதாக தெரியாது. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது அவன் மேஜராக சொன்ன கன்சர்ன் மட்டும் எனக்கு அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. லைக் நீங்கள் இஃப் யூ ஓன் திஸ் வெஹிக்கிள் யூ வில் நாட் ஈவன் பாதர்ட் அபவுட் தோஸ் திங்ஸ். இந்த சஸ்பென்ஷனோ, இந்த ஸ்போர்க் வீலோ, இந்த டிஜிட்டல் அனலாக், இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளோவா அது பிரச்சனையாகவே தெரியாதுன்றதுனால தான் அதை மட்டும் பதிவு பண்ணணுன்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஐ வில் ஷோ யூ த எக்ஸாஸ்ட் நோட். வேற மாதிரி இல்லையா, வேற மாதிரி. ஸோ இதில் வந்து 2 சைலன்சர் இருக்கும். ஆக்சுவலி இதில் டிபி கில்லர் இருக்குது, நான் அதை ரிமூவ் பண்ண விரும்பலை. ஏன்னா அது நிறைய இடத்துல இல்லீகல்.
ஸோ அது ரிமூவ் பண்ணால் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் சவுண்டு. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். ஏன்னா எனக்கு நார்மலாக நான் ரோட்டில் போகும்போதே வந்து யாராச்சும் ரொம்ப ஸ்பீடாக இந்த மாதிரி டுர்ன்னு சத்தம் போட்டு வந்தாங்கன்னா அது ஒரு பயத்தை கொடுத்துரும் யாராக இருந்தாலும். அண்ட் எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை. அதனால் நான் டிபி கிளர் அப்படியே வச்சுருக்கேன். ஐம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கை. நிறைய பேர் வந்து இந்த GT 650 அந்த ரெட் ரூஸ்டர் அது இதுன்னு சொல்லி சைலன்சர் மாட்டிட்டு சுற்றுவாங்க. ஐம் நாட் தட் கைண்ட் ஆஃப் கை. எனக்கு வந்து இன்னொருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ரைடை என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதான். எப்படி இருக்குது கைஸ் வண்டி? நிறைய vlogs வரும் வண்டியில் வெளில போகிறது, ட்ராவல் vlogs நிறைய வரும். ஸோ மிஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.